அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட். கடந்த 2 மாத காலமாக என்னுடைய சொந்த காரணங்களால் என்னால் தொடர்ச்சியாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. மன்னியுங்கள். இனிவரும் நாட்களில் தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பும் கதைகளை என்னுடைய வலையொலி பக்கமான இப்படிக்கு வானவில்லாளில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னைக்கு ஜென் நேரத்தில் புத்தர் கதையை தான் நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைய கதையின் தலைப்பு சொர்க்கத்தின் அனுமதி சீட்டு. கதைக்குள் போலாமா? புத்தர் ஒரு ஊருக்கு வெளியே ஒரு பெரிய ஏரிக்கு எதிரில் இருந்த ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்ந்திருந்தார். திடீரென்று ஒரு இளைஞன் புத்தருடைய காலடியில் விழுந்து அழுது கொண்டே சொன்னான், என்னுடைய அப்பா நேற்று இறந்து விட்டார். அவர் சொர்க்கத்திற்கு செல்வதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். அவர் நல்ல மனிதராக வாழ்ந்தார். அவர் சொர்க்கத்திற்கு தான் போக வேண்டும், நரகத்திற்கு அல்ல. எனக்கு தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று கண்ணீரோடு கேட்டான் அந்த இளைஞன். கௌதம புத்தர் அவனுக்கு பதில் சொல்ல வாயை திறக்க முயன்றார். அடுத்த நொடியே அவன் மீண்டும் முந்திக்கொண்டு, நீங்கள் முடியாது என்று மட்டும் சொல்லிவிடக்கூடாது என்று அழுது கொண்டே கேட்டான். புத்தர் அந்த இளைஞரிடம் சொன்னார், நாளை விடியற்காலை 4 மணிக்கு ஆற்றில் நீராடிவிட்டு ஒரு மண்பானையை எடுத்து அதில் பாதி அளவு பாறை கற்களையும் மறுபாதி வரை வெண்ணெயையும் நிரப்பி அதை ஒரு துணியால் கட்டி இங்கே கொண்டு வாருங்கள். உங்கள் தந்தைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் என்று கூறி அனுப்பி வைத்தார் புத்தர். அந்த மகனும் தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். அவர் அந்த ஊரில் கிடைக்கக்கூடிய இருப்பதிலேயே மிக பெரிய பானையை வாங்கி அதில் பாதியை பாறையாலும் இன்னொரு பாதியை வெண்ணெயாலும் நிரப்பி பானையை இறுக கட்டினார். அடுத்த நாள் கனமான அந்த பானையை மிகுந்த சிரமத்தோടെ சுமந்து கொண்டு புத்தர் முன்னால் வந்து நின்றார் அந்த இளைஞர். புத்தர் அவரிடம், இந்த பானையை சுமந்து கொண்டு இந்த ஏரியை 3 முறை சுற்றி வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த இளைஞனும் கனமான அந்த பானையை எப்படியோ கடினப்பட்டு 3 முறை ஏரியை சுற்றி வந்தார். பின்னர் புத்தரிடம் களைத்து போய் வந்து சேர்ந்தார். வியர்வை சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனை பார்த்து புத்தரின் மனமும் இறங்கத்தான் செய்தது. புத்தர் அவருடைய மன உறுதியை பார்த்து அந்த இளைஞரிடம் சொன்னார், உங்கள் மார்பளவுக்கு தண்ணீர் வரும் வரை ஏரிக்குள் நடந்து செல்லுங்கள். அந்த இளைஞனும் அப்படியே செய்தான். பின்னர் புத்தர் அந்த பானையை மெதுவாக தண்ணீருக்கு அடியிலே விட சொன்னார். அவனும் அப்படியே செய்ய பானை உள்ளே சென்று மூழ்கியது. கரையில் இருந்த புத்தர் அந்த இளைஞரிடம் ஒரு தடிமனான குச்சியை எடுத்து வீசி எறிந்தார். புத்தர் சொன்னார், குச்சியை எடுத்து இப்போது ஒரே அடியில் நீங்கள் பானையை உடைக்க வேண்டும். பானை தண்ணீருக்கு அடியில் இருந்தது. அந்த இளைஞனும் சோர்வாக இருந்தான். ஒற்றை அடியில் அந்த பானையை உடைப்பது என்பது மிகவும் கடினமான வேலை. ஆனால் அவனுடைய தந்தை சொர்க்கத்திற்கு போயாக வேண்டுமே. எனவே அந்த இளைஞன் பானையை உடைக்க தயாரானான். தனக்கு தெரிந்த எல்லா கடவுள்களையும் வேண்டிக் கொண்டான். அடிப்பதற்கு தயாராக நின்றான் அந்த இளைஞன். புத்தர் அந்த இளைஞரிடம் சொன்னார், நீங்கள் அதை ஒரே அடியில் உடைத்தால் கற்கள் மேலே வந்து மிதக்கும், வெண்ணெய் மூழ்கிவிடும். அப்படியென்றால் உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று அர்த்தம். அந்த இளைஞனும் பானையை ஓங்கி பலமாக அடித்தான். பானை உடைந்து வெண்ணெய் மேலே வந்தது. கற்கள் தண்ணீருக்கு அடியில் போயின. அதை பார்த்ததும் பதற்றத்தோடு அந்த இளைஞன் சொன்னான், வெண்ணெய் மேலே வந்து விட்டது, இப்போது என்ன செய்வது என்று புத்தரை பார்த்து கேட்டான். புத்தர் அவரிடம், உங்கள் தந்தை சொர்க்கத்தை அடையவில்லை. இதை கேட்டதும் மகனுக்கு ஏமாற்றமும் மன தளர்ச்சியும், கண்களில் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவன் எதுவும் சொல்லாமல் வந்த வழியே திரும்பி நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் நடக்க தொடங்கிய பிறகே அந்த இளைஞனுக்கு மூளை வேலை செய்ய தொடங்கியது. உடனே அவன் புத்தரை நோக்கி வேகமாக ஓடினான். புத்தரே,
வெண்ணெய் மூழ்கிவிடும், கற்கள் மிதக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது எப்படி சாத்தியம்? இயற்கை விதிப்படி கற்களால் மூழ்க மட்டுமே முடியும், வெண்ணெய் மட்டுமே மிதக்க முடியும். நீங்கள் என்னை ஏமாற்றினீர்களா என்று கேட்டான். ஓ, உங்களுக்கு இயற்கை விதி நினைவில் வந்து விட்டதா? உங்கள் தந்தை வெண்ணெய் போன்றவராக இருந்தால் மேலே செல்வார், கல்லை போன்றவர் என்றால் கீழே செல்வார். இது குறித்து நான் என்ன செய்ய முடியும்? இல்லை, நீங்கள் தான் என்ன செய்துவிட முடியும்? நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள், வீட்டிற்கு சென்று தூங்குங்கள் என்றார் புத்தர். எல்லாம் உணர்ந்தவனாய் அந்த இளைஞன் தன் வழியே நடந்து சென்றான். இந்த கதை சொல்லக்கூடிய தத்துவம் மிகவும் கடினமானது அல்ல. இதை மேல் உலகம் கீழ் உலகம் என்று எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய செயல்களே நம்மை நிர்ணயிக்கின்றன. அதாவது நல்ல காரியங்களை செய்தால் நாம் மேன்மக்கள் என்று அழைக்கப்படுவோம், தீய காரியங்களை செய்தால் நாம் கீழேதான் செல்வோம், கீழ்மை நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை தான் இந்த கதை அழகாக சொல்கிறது. இன்னைக்கு ஜென் நேரத்தில் நாம் கேட்ட கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள். உங்களுடைய விருப்ப குறியீடுகளாலும் உங்களுடைய பின்னூட்டங்களாலும் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்குங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம், மகிழ்ந்திருப்போம், நிறைந்திருப்போம். நன்றி.